முதலமைச்சரானது சந்தோஷம்தான். அவரே அதை எதிர்பார்க்கலன்றது அவருடைய அமைதியிலேருந்து தெரியுது. இப்போ நான் சொன்ன உடனே இந்த கமெண்ட்ஸில் திட்டுறது கொள்வது இதெல்லாம் படிக்க மாட்டேன். பட் இருந்தால் கூட இவங்களை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அமைதியாக இருக்கிறது எவ்வளோ ப்ளஸ்ஸோ அது மாதிரி அமைதியாகவே இருக்கிறது ரொம்ப மைனஸும் கூட. 101 கிலோ 102 கிலோவுக்கு மேலே இருந்தேன். 110 கிலோ இருக்கும் வெயிட் இருந்தேன். அதுலேருந்து குறைச்சி இப்போ 84க்கு வந்திருக்கேன். அப்படியே நிற்கிறேன் 84. ஏன்னா ரைஸ் இன்டேக்கு குறைச்சிட்டேன். இது ரஜினி சார் தான். நாங்கள் லிங்கெல்லாம் செய்யும் போதெல்லாம் சொல்லுவார், வெள்ளையாக இருக்கிறத எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். உப்பு எடுக்கக்கூடாது, சர்க்கரை எடுத்துக்கக்கூடாது, ரைஸ் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒயிட் ஐட்டம்ஸ் பூரா சொல்லுவார். ஒயிட் பால் வெண்ணெய் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ 84லேருந்து 83 வந்துட்டேன். வெயிட் பார்த்துக்குவேன், செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது. சுகர் நார்மலுக்கு இன்சுலின் போடுறதே நிறுத்திட்டேங்க. இப்போ அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நான் சரி, இப்போ நடிகர் சங்க கட்டிடம் அது எப்போ திறக்கும்? அதெல்லாம் கொடுத்தோம், எனக்கு கொடுத்துருக்கோம்ல. அதோட வணக்கம், இது வாவ் தமிழா. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற மிக மிக முக்கியமான விஐபி டத்தோ திரு ராதாரவி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் அவர் பயணம் செய்து கிட்டத்தட்ட 52 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறார். பெரும் சாதனையாளர், மனதில் பட்டதை பேசும் பழக்கமுடையவர். இன்றைய திரையுலக சூழலும் அரசியல் சூழலையும் பற்றி அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 கண்ணன் அவர்களே. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டேன். உங்கள் பேட்டி பார்த்தேன், அதாவது உங்களை பேட்டி கேட்குறேன். நீங்கள் தான் எல்லாரையும் பேட்டி கேட்டு நான் பார்த்துருக்கேன். உங்களை பேட்டி கேட்குறது, ஏன் சார் இப்படி ஆச்சு, ஏன் சார் இப்படி ஆச்சு. நீங்கள் ஒன்று சொல்லும் போது பாருங்கள், இது தெரியாமல் இருந்ததேன்றது வருத்தமாக இருந்தது. என்னென்னா, சார் எங்கள் ஊர் தான் சார் தேனிக்கு பக்கத்தில் கிராமம். அந்த கிராமத்தில் ஃபஸ்ட்டு நாடகம் போட்டார் பாரதி ஐயா, தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க பாருங்கள். எனக்கு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன், கண்ணீர் விட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பார் லைனில்ன்றதை நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு ஆழம் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்கள் உங்கள் வாயால் என்னை பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி சார். இல்லைங்க, எல்லோரும் பேசுகிறவங்களும் வேறு ட்ராக்கில் பேசுகிறாங்க. இறந்த உடனே எல்லாரையுமே நல்லவர்னு சொல்கிறதுன்றது அது ஒரு மரபுங்க. உள்ளது உள்ள மாதிரி சொன்னோம்னா அது மரபுலேருந்து வெளியே போயிடும். அதனால தான் உயிரோடு இருக்கும்போதே பேசுகிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு ஐடியா அதான். பட்டு இப்போ வீட்டில் யாராவது முக்கியமாக சேர்த்துட்டா அந்த 16 நாள் மார்னிங்கில் இருப்போம் நம்ம, எங்கள் வெளியிலேயே சுத்த மாட்டோம். அது மாதிரி அவர் இறந்ததுலேருந்து நமக்கு மார்னிங் டே ஆகிடுச்சு. அது தமிழ்நாட்டுக்கு இருந்த அந்த சுறுசுறுப்பு, அந்த இது என்ன தான் பெரிய டேரக்டர் இல்லையா. இந்த வைசஸை பற்றி சொல்கிறாங்கல்ல, அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் வைசஸ் பேசக்கூடாது. இப்போ நாளைக்கு நான் இறந்துட்டா தப்பாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நல்லா பேசுகிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதனால் நல்லா பேசுகிறவங்க மட்டும் பேசினா போதும். தப்பாக பேசுகிறவங்க செத்ததுக்கப்புறமா சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது? வேஸ்ட்டு. நான் உயிரோடு இருக்கும்போது என்னை எதிர்க்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவரோட அதை திருத்திக்கிட்டு பண்ணியிருக்கலாம். அதனால தான் அப்படியே யோசித்தேன். எனக்குள்ளே இருக்கிற கவலை எனக்கு தான், அது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் அதில் ராதிகா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஷீ இஸ் a வெரி க்ளோஸ் கான்டாக்ட் டு பாரதி ராஜா சார். அதனால் மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் நல்லா தைரியமாக நின்று அது தேடி வரைக்கும் போச்சுன்றது சொன்னாங்க. அதெல்லாம் சந்தோஷமான விஷயம். ஒரு விஷயத்தில் என்னென்னா,
இந்த இறந்தால் தான் எல்லாரும் நம்மளை பற்றி பெருமையாக சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஏன்னா என் காது பட என்கிட்ட, ஏன்னா நானும் பாரதி ராஜா சார் எனக்கு பழக்க இதில் இல்லை, சினிமாவில் பழக்கம் இல்லை, எக்ஸப்ட் காதல் ஓவியத்தை தவிர. பட் காதல் ஓவியத்தில் நீங்கள் நான் நடிச்சிருக்கேங்க 4 சீனு. இல்லை அதுக்கு உங்களுக்கு அழைச்சார் நடிக்கிறதுக்கு? அவர் தான் அழைச்சார். மைசூரில் ஷூட்டிங் தான் வாடான்னு சொன்னார், போனேன். ஆனால் அவருக்கு பிடித்த நடிகர் வந்து எம்ஆர்ஆர் வாசு தான். எங்கள் அண்ணனை தான் பிடிக்கும், எங்கள் அப்பாவை கூட கன்சிடர் பண்ண மாட்டார். சிலதெல்லாம் நம்ம மறைச்சி பேச வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட கூட சொன்னேன், சார் அவரை பற்றி பேசுகிறதா தான் வாங்க சார் என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம். நல்ல போராளி, அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா என்கிட்ட பழகிறது பூரா அப்படி தான். இந்த ஊர்வலங்கள், இந்த கேசட் எதிர்த்து ஊர்வலம் போனோம். அப்போ அவர் நானும் சரத்தும் வந்து நியூ காலேஜில் படித்ததுனால நானும் சரத்து எப்போவுமே ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருப்போம். இந்த மாதிரி ஊர்வலங்களுக்கெல்லாம் பஸ் அடித்த உடனே இப்படி பாரதி ராஜா போய் நேராக போய் நிற்கலை, இப்படி போய் நின்னார். சரத்குமார் தான் போய் நின்னார் பஸ்ஸுக்கு முன்னாடி. அந்த மாதிரி ஆளுங்க. அதனால தான் நான் சரி, எனக்கு அவர் வந்து நெருக்கம் வந்து ஒன்லி போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம். வீடியோ ஒழிப்பு போராட்டம் ஒன்று. ஆமாம், அதில் போய் அதில் வந்தார் சார் ஒருவர். அதே மாதிரி நாங்கள் இந்த இலங்கை தமிழர்கள், ஆமாம், ராமேஸ்வரத்தில் போய், ஆமாம், ராமேஸ்வரத்தில் போய் பண்ணது ஒன்று இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நாங்கள் நடிகர் சங்கத்தில் பண்ணோம். அதில் வந்து கலந்துக்கிட்டார். என்னென்ன கல்யாண பத்திரிக்கையில் வைப்பேன், அவருக்கு எப்பவுமே அவருக்கு வைக்காமல் வேறு அவருக்கும் கேபி சாருக்கும் வச்சுருவேன். அப்போ இருந்தாங்க எல்லோரும். ஆனால் அவர் வரல, கேபி சார் வந்தார், கமல் வந்தார், கமல் சார் வந்தார் என் பையன் கல்யாணத்துக்கு. ஏன்னா அது கடலை மிட்டாய் கல்யாணம்னு சொல்லி நான் இப்போ சொல்லலை. இப்போ தத்துவஸ்ரீ உடனே டிக்கெட் போட்டு உடனே வந்தார். தாலியை தத்துவஸ்ரீ கையில் கொடுத்து கட்டுங்கன்னு சொன்னேன். கட்ட சொல்லுங்கள் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஒரு பெரிய மனிதன் அங்கேருந்து வர்றாரு. அவருடைய தம்பி சாவுக்கு நான் இங்கேருந்து மலேசியா போயிருக்கேன். அவருடைய சாவு தான் டிக்கெட் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 நாள் டிலே ஆகிடுச்சு. எனக்கு அது மாதிரி எனக்கு பிடிக்கணும். நான் நல்லது கெட்டது எல்லாமே யோசித்து தான் செய்வேன். அங்கே போனால் நமக்கு பேர் புகழ் கிடைக்கும்ன்றதுக்கு போக மாட்டேன். பேர் புகழுக்காகவோ இல்லை இவங்களாம் வந்தார் சொல்கிறதுக்காகவோ நான் போய் நிற்க மாட்டேன். நான் அப்படியே வளர்க்கப்பட்டவுடனே நான் எங்கள் ஐயா கூட இருந்த அந்த ஒரு பழக்கம். காரில் போகும்போது திடீர்னு எங்கள் ஐயா மைசூர் ஷூட்டிங் போகிறோம், சமையல்காரன் ஷூட்டிங். நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படியே வேலூர் கூடுறான்னு சொன்னார். வேலூருக்கு ஒரு பாதை இருக்குது, இப்படியே போனால் சித்தூர் வழியாகவும் போயிடலாம் பெங்களூர் மைசூர் ஷூட்டிங். அவர் சொன்னார் விட்றா வண்டியா சொன்னார். உடனே வண்டியை நான் வேலூர் விட்டேன். சிஎம்எஸ் ஹாஸ்பிட்டலில் போய் நின்னார். ஏன்னா தந்தை பெரியார் அங்கே தான் இருந்தார், உடல்நிலை சரியில்லை. அப்படியே போய் பார்த்துட்டு வந்து உட்காந்ததுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அப்பா அப்படி புலம்பி நான் பார்த்தது இல்லைங்க. பெரியார் மேலே எவ்வளோ ஆசை அவருக்கு இருக்குன்றது நான் அப்போ தான் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். போயிட்டார் ரமேஷ். பெரியாருடைய ஆரோக்கியத்தை பற்றி பேசி புலம்புறாரு. எதையும் புலம்புறாருங்க. என்ன புலம்பிருக்காருன்றது, ஆனால் பேசிக்கிட்டே இருக்காரு அவர். இனிமேல் தலைவன் நீங்கள் கிடையாது, இனிமேல் அது கிடையாது. ஏதோ பெங்களூர் அப்படியே படுத்துட்டார் அவர். அப்போ தான் நான் சொன்னேன் இந்த இன்சிடென்ட்டு. இவர் ஏந்திரிச்சு டேய் ஒருத்தங்கிட்ட நான் ரூட்டு கேட்டேன் மைசூர் போகிறதுக்கு. எனக்கு அப்போ தெரியாது அவ்வளோ. என் மச்சான் நானும் எல்லாம் இருந்தோம். ரூட்டு கேட்டோம். அவங்க சொன்னாங்க சீதா போகப்பா, சர்க்குலோ ரைட்டு சீதா ஸ்ட்ரைட் மைசூர்னு சொன்னோம். அங்கே போனால் 5 ரோடு பிரியுது, எந்த ரைட்டுன்னு தெரில. திருப்பி அப்படியே சுற்றி ஈத்தி ஒருத்தர்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா இவர் படுத்திருக்கார் வேறு. ஒருத்தர்கிட்ட வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட சொன்னோம் சார் மைசூர் அவன் சீதா வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். டக்குன்னு எங்கள் அப்பா பின்னாலேருந்து ஏந்திரிச்சு வேண்டாம் அண்ணன் ஒரு கெட்ட வாரத்தில் திட்டி அவங்ககிட்டே வந்து நின்று கேட்குறியாடா அப்படின்னு சொன்னார். அவங்ககிட்டே நின்று கேட்குறத படுத்து இருந்த மனுஷன் பார்த்துருக்காரு பாருங்க. அவர் கிரேட்னஸ் இஸ் அ கிரேட் லீடர் சார். இஸ் அ கிரேட் மேன். ஒரு சித்தர் மாதிரி தான் அவர்.
ஏன்னா அவர் படிக்கல கொள்ளலை, நான் நிறைய கற்பனையில் பார்ப்பேன். இப்போ நான் சொன்ன உடனே இந்த கமெண்ட்ஸில் திட்டுறது கொள்வது இதெல்லாம் படிக்க மாட்டேன். பட் இருந்தால் கூட இவங்களை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் மாதிரி கிரேட்டஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்குங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் பல விஷயங்கள் பேசுகிறீங்க ராதாரி சார், ரொம்ப நன்றி சொல்கிறீங்கல்ல எண்டில். அது பல விஷயமா எதுக்கு பேசுகிறோம்? வேஸ்ட்டாக பேச போகிறோம். பேசுகிறத புரிஞ்சுக்கணும். தூங்கிட்டு இந்த மனுஷன் எழுந்திரிச்சு அந்த ஆள்கிட்டே தான் நான் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னு நாங்களாம் ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா தூங்கிக்கிட்டு இருந்தார் பின்னாடி. இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த குரல் ஏதோ ஒன்று வச்சு டியூன் வச்சு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் கோர்ஸ் நாங்கள் மைசூர் போனோம். மைசூருக்கு போகும்போது ஒன்று செஞ்சார், அது கிரேட். மைசூருக்கு போகும்போது அமிர்தமன்னன் தான் வந்து எங்களை ரிசீவ் பண்ணார் தாசப்பிரகாஷ் ஹோட்டலில். அப்போ இந்த பொட்டி இறக்கும்போது எங்கள் அப்பா இல்லை, டே அதெல்லாம் இறக்க வேண்டாம், ஒரு என் பொட்டி மட்டும் இறக்குங்க சொன்னார். எங்கள் பொட்டிலாம் இறக்கலை, ஏன் இப்படி சொல்கிறாருன்னு தெரியல. அப்புறம் ரூம் வந்து அமிர்தமன்னன் சொன்னார், உங்களுக்கு தனி ரூம் ஆனால் பசங்களுக்கு தனி ரூம் போட்டு, இப்போ வேணாம் எல்லாருக்கும் ஒரே ரூமை போட்டு ஒரே ரூமில் படுத்திருந்தோம். எங்கள் அப்பாவை சுற்றி நாங்கள் படுத்திருந்தோம். காலையில் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து நான் எங்கள் அப்பா எழுந்திரிக்கும் போதே பெரியார் இறந்துட்டாரா. ஃபோனை இன்னும் எடுக்கலை. எடுக்கும்போது அதான் நியூஸ். சரிங்க வந்துடணும்னு வச்சுட்டோம். அதுதான் நியூஸ் சொன்னாங்க எங்ககிட்ட. சார் மனிதன் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல சார். படம் குளிச்சார், கொண்டாரு, உடனே ரெடி ஆகிட்டு போயிட்டே இருந்தார். புறப்பட்டார், எங்கேயாவது புறப்பட்டோம். போகிற வழியில் தான் ஷேவ் பண்ணார், கார்லேயே ஷேவ் பண்ணார். அவர்கிட்ட அது ஒரு வீக்னஸ், வெள்ளை முடி தெரியக்கூடாது, அந்த வயசு தெரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பண்ணுவார் அவர் வேலையெல்லாம். நேராக அங்கேருந்து மைசூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த ராஜாஜி ஹால் தான் ஓடும். எங்கள் வீட்டு கூட வரல, இப்படி வழியில் தான் வீடு, அதெல்லாம் போகல. ராஜாஜி ஹால் போயிட்டு பெரியாரை பார்த்து மரியாதை செலுத்துகிறவனை தான் அவர் அடங்கினார். அவர் புரட்சி தலைவரை சந்திச்சாருங்க. அது அடுத்த நாள் ஐஜி அருள் இருந்தார். அப்போ ஐ திங்க்ஸ் அருள் இருந்தார். அடுத்த நாள் போகும்போது பாலகிருஷ்ணன் நாயுடு விஜயலட்சுமி மில்ஸ் வச்சுருக்கார் கோயம்புத்தூரில். அவர் பெரிய பணக்காரர். இவருக்கு எங்கள் அப்பாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஏன்னா ஏன் ஃப்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா அதுவே ஒரு ஆச்சரியம். எங்கள் அப்பா வந்து திருச்சிக்கு வந்துகிட்டு இருக்கார். கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி வர வழியில் தான் விஜயலட்சுமி மில்ஸ் இருக்குது. வெளியே நின்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப பெரிய கூட்டமாக. எங்கடா நிற்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு. இதோ ஸ்ட்ரைக் என்னத்தில் வண்டியா, ஏன் ஸ்ட்ரைக்கு, அது என்ன பேசுனாருன்னு தெரியலங்க. ஸ்ட்ரைக் வாபஸ் ஆகி வேலைக்கு போயிட்டாங்க எல்லோரும் உள்ள. இது தெரிஞ்சு பாலகிருஷ்ண நாயுடு வந்தார். அதுலேருந்து அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட் ஆனாங்க. எங்கள் ஐயாவுடைய குணத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி தெரியும், பலாப்பழம் மாதிரின்றது கரெக்ட். ரொம்ப இனிப்பாக நைஸ் மேன். அவர் இப்படி ஷூட்டிங் கேஸ்லாம் நடந்த உடனே நாங்கள்லாம் ரொம்ப ஷுவர் ஆகிட்டோம். எங்கள் அம்மா தான், தனலட்சுமி அம்மா தான் எங்களை காப்பாற்றுறது, கொண்டாது எல்லாரையுமே, இந்த குடும்பத்தை மொத்தத்தையுமே காப்பாற்றுறது என் தாயார் தான். பெரிய அம்மா, எங்கள் அம்மாவுடைய அக்கா பையன், பெரியம்மாவுடைய பையன் தான் வாசனை. அவ்வளோ பெரிய ராட்சசன் எங்கள் அண்ணன். முரடத்துலையும் நம்ம முரட ஒன்றா நம்பர் மாட்டேன். அவன் வந்து எங்கள் அம்மாட்ட மட்டும் தான் பயப்படுவான். திரு விஜய் அவர்களை வந்து சந்திச்சிருக்கீங்க, அந்த சந்திப்பு எப்படி நடந்தது? ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் பார்த்துட்டாங்க, டைரக்டர் யூனியன் போய் பார்த்துட்டாங்க. அப்போ எங்கள் யூனியனில் சொன்னாங்க, பெப்சியில். நான் எப்பவுமே பெப்சியில் நான் ஒரு அங்கம், எங்கள் யூனியன் ஒரு அங்கம். அதனால் பெப்சியில் சொன்னாங்க. அடுத்த நாள் கூட ஷூட்டிங் லீவுன்னு சொன்னாங்க. செல்வமணி சார் அனௌன்ஸ் பண்ணார். பண்ணிவிட்டு எப்போயும் பெப்சிலேருந்து போவாங்க. பெப்சியே தான் 24 கிராஃப்ட்டும் போகும். பட் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காம ஒரு டைரக்டர் யூனியனில் தனியாக போகிறது இப்படி இருந்தது. அப்புறம் எங்கள் யூனியனில் வேறு எல்லோரும் என்ன போகிறோமா எப்படின்னு நான் சொன்னேன், நான் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஆளாக மாட்டேன் எப்பயுமே. நீ வந்து இந்த கோடை கிழிச்சிட்டு இங்கே தாண்டாதுன்னெலாம் சொன்னால் நமக்கு அது ஒத்து வராது. அதனால் வேணாண்டா, ஏன்டா போய் அந்த தம்பிக்கு போய் ஏன் பிரச்சனை உண்டாக்கிட்டு, நல்லா இருக்கட்டும். முதலமைச்சரானது சந்தோஷம்தான். அவரே அதை எதிர்பார்க்கலன்றது அவருடைய அமைதியிலேருந்து தெரியுது. அவரே எதிர்பார்க்கல. அண்ட் அமைதியாக இருக்கிறது அவர் எப்போ ஷூட்டிங்லேயும் அமைதியாக தான் இருப்பார்.
வெரி பிரில்லியன்ட் மேன். உங்களை சந்திக்கும் போது நீங்கள் எப்பவும் இளமையாக இருக்கீங்க, எப்பவும் பார்த்த மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், நாங்களே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இவங்களுடைய அந்த இளமை ரகசியத்துக்கு என்ன காரணம்? எப்போ ஆக்டிவாக இருக்கீங்க? இல்லை அப்பா கிட்ட இருந்து எது அந்த மாதிரி எது? ஒன்றும் இல்லைங்க. மென்டலி யூ மஸ்ட் பி ஆக்டிவ். அமைதியாக இருக்கிறது எவ்வளோ ப்ளஸ்ஸோ அது மாதிரி அமைதியாகவே இருக்கிறது ரொம்ப மைனஸும் கூட. எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்துத்தான் ஆகணும். நீங்கள் அப்பயும் அமைதியாக இருந்தீங்கன்னா அது போய்டும், கைவிட்டு போய்டும். இப்போ நான் வந்து என்ன தேனி கேட்டேன், என்னைக்கு வரீங்கன்னு கேட்டான்னா இன்றைக்கி வரேன்னு சொன்னால் அதுக்கு நான் தயாராகணும். இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். பேட்டி கொடுக்குறது எல்லாமே வாங்க வணக்கம்னு சொல்கிறது அல்ல. அது மீறி நிறைய நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கவுண்டட். ஃபுட் ஹேபிட்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? மார்னிங் வேலையில் நமக்கு இந்த இட்லி, தோசை, இடியாப்பம், இந்த சில டைமில் அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்பினேஜ் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்பினேஜ்னால் கீரை செஞ்சு கொடுப்பாங்க. என் ஒய்ஃப் நல்ல குக்கு, பாக்கியலட்சுமி ரொம்ப நல்ல குக்கு அவன். அதனால் உங்களுக்கு என்ன வேணும், இப்போ இருக்கிற குக்கு வந்து அவங்க நல்லா பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஸ்பெஷலாக வேணும்னா என் ஒய்ஃபே பண்ணிவிடும். நான் ரொம்ப இப்போ லிமிட்டட் ஆகிட்டேன். 101 கிலோ 102 கிலோவுக்கு மேலே இருந்தேன். 110 கிலோ இருக்கும் வெயிட் இருந்தேன். அதுலேருந்து குறைச்சி இப்போ வந்து 84க்கு வந்திருக்கேன். அப்படியே நிற்கிறேன் 84. ஏன்னா ரைஸ் இன்டேக்கை குறைச்சிட்டேன். இது வந்து ரஜினி சார் தான் காரணமாக இருக்கலாம். ஒருவேளை சப்கான்ஷியஸில் இருக்கலாம். ஏன்னா அவர் நாங்கள் லிங்கெல்லாம் செய்யும் போதெல்லாம் சொல்லுவார், அரிசியை அறவே நிறுத்தணும், வெள்ளையாக இருக்கிறத எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். உப்பு எடுக்கக்கூடாது, சர்க்கரை எடுத்துக்கக்கூடாது, ரைஸ் எடுத்துக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒயிட் ஐட்டம்ஸ் பூரா சொல்லுவார். ஒயிட் பால், வெண்ணெய் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். இப்போ நான் வந்து வெறும் பிளாக் காஃபி தான் குடிக்கிறேன் எப்பயுமே. அது வந்து மொல்லமாக உடம்பு அப்படியே குறைக்கும். அப்ரிப்டாக குறைச்சா அதாங்க உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நிதானமாக குறைஞ்சதுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நான் நிதானமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வரேன். எனக்கு தெரியுது. இப்போ 84லேருந்து 83 வந்துட்டேன். வெயிட் பார்த்துக்குவேன், செக் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சுகர் இருக்குது. சுகர் வந்து நார்மலுக்கு வந்து இன்சுலின் போடுறதே நிறுத்திட்டேனே. இப்போ அதுவே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் நான் வந்து நான்வெஜ்ஜில் எல்லாமே சாப்பிடுவாங்க. நான் நான்வெஜ் பிரியன் வேறு. ஆனால் அந்த பிரியத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். எச்ச ஊறிச்சே நீ க்ளோஸ். விஜயகாந்த் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆக்டிவான ஒரு நண்பர் இருக்கும்போது வெஜிடேரியன் வந்து எப்படி பிடிக்கும்? நான்வெஜ் தான் பிடிக்கும். அவருக்கு எந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன? இல்லைங்க, அவர் வந்து என்ன மாதிரி தாங்க. அவர் ஃபைட்டுன்னு அன்றைக்கி சீன் ஃபைட்டு வச்சுட்டாங்கன்னா அவர் சாப்பிடவே மாட்டார். வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பார். அவரு நானே எங்கள் டீமே, நானே எஸ் சந்திரன், இல்லை பாண்டியன், வாகை சந்திரசேகர் எல்லாருமே இந்த பாடியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது, அதுக்கு இப்போ ஜிம்முக்கு போகிற அந்த வேலையெல்லாம் கிடையாது. நானாவது ஜிம்முக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன்னு எனக்கு சொல்லலாம். எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சவேரா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். பட் இவர் வந்து எங்கள் குரூப் வந்து யாருமே இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. வேறு சல்லாபத்தில் தான் எப்பவுமே ஒழிய உலக சிந்தனை இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபைட் சீன்ஸ் வரும்போது அவர் இந்த மாதிரியான ஒரு சார், அவர் விஜிமா மாதிரி யாராலையும் ஃபைட் பண்ணவே முடியாதுங்க சார். காலில் ஃபைட் பண்ணணும்னு வச்சுட்டாங்கன்னா கடவுள் அவனுக்கு எங்கே தான் பவரை கொடுத்தாங்களோ தெரியல. நல்லா பண்ணுவார் சார், அருமை. கஜேந்திரா படத்தில் தலைக்கோணாவில் ஷூட்டு, அது மரத்தில் பிடிச்சிட்டு ஃபைட் பண்ணணும். ஹி டிட் எ குட் ஷாட், எக்ஸலண்ட் ஷாட். இந்த கிரீடத்தை வச்சு பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணுறதுனா லட் அவருக்கு. அப்படியே நம்ம கார்த்திக் இருக்கார்ல, முத்தாம் சார் பையன், அவருக்கு அப்படியே ஆப்போசிட். அவர் எப்படின்னா சீன் கொடுத்தா அவர் பிச்சு எடுத்து விடுவான் அந்த மனுஷன். கார்த்திக் வந்து சீனை கொடுத்துட்டா பிச்சிடுவார். பட் இவருக்கு ஃபைட்டு கொடுத்தா பிச்சிடுவார்.
ஃபைட்டு கொடுத்து கார்த்திகிட்ட கொடுத்தாங்க, இன்றைக்கி ஃபைட்டு பண்ண ஹையோன்னு ஆகிடுவார். அதே மாதிரி விஜிமா வந்து பெரிய சீன்லாம் காமிச்சோம்னா, ஆனால் அதுக்காக மனப்பாடம் பண்ணுறது உழைக்கிறதுலாம் நல்லா உழைப்பான். பட் இஸ் வெரி ஃப்ளூயண்ட் இன் ஃபைட் சீன்ஸ். சரி, இப்போ வந்து நடிகர் சங்க கட்டிடம் அது வந்து எப்போ திறக்கும்? இல்லை, நான் ரீல்ஸில் சில இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதாவது வெளியில் இருக்கிற நடிகர்கள் வந்து நாடக நடிகர்களும் சரி, சில துணை நடிகர்களும் சரி, அவங்க வந்து என்ன போடுறாங்கன்னா, எங்களுக்கு வந்து சரியான உதவித்தொகை கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறையாக வந்து ரீல்ஸில் வந்து பகிர்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த உதவித்தொகையை போய் கிடைக்காத ஒரு சூழலில் இப்படி இருந்தது. நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி. அதையெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க, எப்படி கொடுத்தீங்க சார்? அதெல்லாம் கொடுத்தோம், இருக்கும்போது கொடுத்துருக்கோம்ல. அதோடு நடிகர் சங்கம் வந்து ஏன்னா நான் மெம்பர் இல்லைங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, மெம்பர்ஷிப்லேருந்து எடுத்துட்டார் விஷால், என்னையும் சரத்குமார். அதை கவலையில் வெளியே வந்துட்டோம், அந்த விஷயமா உள்ளே போகிறதில்ல. பாவம் அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் போச்சிமுருகனுடைய ஒர்க்கு வந்து பயங்கரமாக இருக்குது, அபரிதமான ஒர்க் இருக்குது. போச்சிமுருகனும் நம்ம தம்பி கார்த்திக், சூர்யாவுடைய தம்பி, நல்லா எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் நாசர் இஸ் ஆல்சோ தலைவராக இருந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படின்னு இதெல்லாம் காத்துவாக்கில் வரைச்சி நான் எதுவுமே அந்த பக்கம் ரோட்டில் கூட போகிறதில்ல. நடிகர் சங்க கட்டடம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் வைக்கும்போது பார்த்து கும்பிட்டு போவோம், அவ்வளோதான். நம்ம முடிஞ்சால் நல்ல விஷயம் தானே, அதனால் எனக்கு தெரியாது. திரையுலகத்துக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திரையுலகத்துக்கு என்ன செய்யணும்னுன்றது எனக்கு தெரிலங்க. இப்போ நான் கேட்டிருக்கிறது என்னென்னா, எங்கள் ஜூரியில் நாங்கள் உட்காரணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, டப்பிங் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு தெரியல. அதனால் இது வந்து கட்சி பாகுபாடு இல்லாமல் நம்ம இருக்கணும், யாராவது டப்பிங் வந்து இருக்கணும். அதெல்லாம் கேட்டிருக்கணும். கமல் சார் வேறு போய் கேட்டிருக்காரு, அவர் பார்க்கும்போது அவர் கேட்டிருக்காரு. எல்லாருமே சினிமா நன்மைக்காக தான் நான் கேட்பாங்க. அவர் ஏதோ 4 ஷோக்கு கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மார்னிங்காக ஏதோ மதியம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு பர்மிஷன் தான். ஆமாம் ஆமாம். அதனால் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேன் இல்லை சினிமாவில், அவருக்கு நல்லா தெரியும். நானும் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் தான். பட் என்னை விட கமல் சார் சொன்னார்னா பெருசாக தெரியும், ஈஸியாக ஒரு வேளை சேவ் முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் கோயிங் டு பி. பட் சினிமா வந்து நல்லா அழகாக போயிட்டுருக்கு. நான் டப்பிங் யூனியன் தலைவர்ன்ற முறையில் சொல்கிறேன், சினிமா ஸ்டடியாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு வந்து பெப்சி தான் எங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ். பெப்சி தலைவர் செல்வமணி வந்து நல்லா நடத்திக்கிட்டு இருக்கார், பிரமாதமாக நடத்துகிறார். ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து மனத்தாங்கல் இல்லாமல் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்காரு. இது நல்லா வரும்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு மேலே எவ்வளோ நல்லது வரணுன்றது எனக்கு தெரியலங்க. ஒருவேளை இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்களான்னு தெரில. இடம் ஒன்று காலியாக இருக்குது சும்மா. அதில் தான் விஜயமா கூட அவருடைய படம் செட்டு போட்டார். ஆமாம், கலைஞர் வந்து சின்னத்திரை அந்த கொடுத்தாரு. ஆமாம், சின்னத்திரைக்காக இல்லை, திரையுலக திரையுலகத்துக்கும் கொடுத்தாங்க. அதில் தான் செட்டு போட்டு எடுத்தார் அவர். ஆமாம் ஆமாம், விஜய் சார். அதில் விஜயமா முதலமைச்சர் அப்படி எடுத்ததுனால அதில் வந்து கொஞ்சம் தொலைவாக இருக்குது, அவ்வளோதான். அது ரொம்ப தொலைவாக இருக்குது. 52 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் வரைக்கும் தான் டபுள் சார்ஜ் இல்லை. 52வது கிலோமீட்டர் போகும்போது டபுள் சார்ஜ் உண்டு. அப்படியா? ஆமாம். ஓ. பட் அது கண்டுக்காமல் போயிட்டுருக்கு, அது அவ்வளோவா பார்க்குறது இல்லை, அப்படி போயிட்டே இருக்குது. பார்ப்போம், காட் இஸ் கிரேட். ஏன்னா நம்ம நடிக்கிற படம் எல்லாமே மெட்ராஸ் சுற்றி எடுக்கிறாங்க. மிஞ்சி போனால் இப்போ கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் ஷூட்டிங்னு சொல்லியிருக்காங்க. 10 நாள் ஒரே இடம் தானே, தங்குறது ஒரே இடம், பக்கத்தில் எங்கேயாவது ஷூட்டிங் வைப்பாங்க, அப்படியே நடிச்சுட்டு வர வேண்டியது. அவ்வளோவா யாருக்கு அந்த ஐடியாஸ் இல்லை இருக்காதுன்னு தெரியல எனக்கு. சார், நீங்கள் திரையுலகத்துக்கு வந்து 52 ஆண்டுகள் ஆகிடுச்சு. அது வந்து கிட்டத்தட்ட ½ செஞ்சுரிக்கு மேலே நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட இயக்குநர்களை பற்றின ஒரு அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கங்க சார். நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக கேள்வி கேட்கக்கூடாது, இது எப்படி இன்னொரு 1 hour ஆகிடும். ஏன்னா என்னை இயக்கிய இயக்குநர்கள் இப்போ இருக்கிறது வந்து பி. வாசு சார் இருக்கார், கே.எஸ். ரவிக்குமார் இருக்கார், சுரேஷ் கிருஷ்ணா இருக்கார். இவங்க தான் பெரிய படம்
இயக்கியவர்கள். இதுக்கப்புறம் நான் ஞாபகப்படுத்தி, இல்லை பாலச்சந்தர் சார் நான் சொல்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எல்லாரையுமே அவங்கள பற்றி அவ்வளோ ஈஸியாகவும் சொல்ல முடியாது. கே பாலச்சந்தர் மாதிரி அவரோட நடந்த நிகழ்ச்சிகள்லாம், நான் போய் அச்சமில்லை ஷூட்டிங்க்கு போகும்போது எங்கள் அண்ணன் இறந்ததாகட்டும், எம்ஆர்ஆர் வாசு, அதுக்கு அவர் வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பிரிய இருக்குன்றது அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே காரை வச்சு என்னை அனுப்பிச்சி விட்டார் மெட்ராஸுக்கு. அந்த தடவை அவன் சாவலை. திருப்பி வந்ததுக்கப்புறமா திருப்பி அதே மாதிரி நியூஸ் வந்தது, ரெண்டாவது தடவை அனுப்பிச்சி விட்டார். அது மாதிரி அவர் ஒரு ஏரியாவில் ரொம்ப நல்ல ஒரு மனிதன். கோயில்பட்டியில் இந்த தண்ணீர் டைமில் கோயில்பட்டியில் பாட்டில் வாங்கினோம்னா நாங்கள் அவர் வீடு தாண்டி தான் போனோம், ஒரு தங்கியிருக்கிற வீடு. அதனால் அதில் குடிஞ்சு போகிறது, நாங்கள் தலை தெரியாமல் இருக்கிறதுக்கு குடிஞ்சு போய் பாட்டில் வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் ஒரு அற்புதமான இன்சிடென்ட். ஸ்கூல் பசங்க மாதிரி நாங்கள் நடந்துக்கிட்டோம். கல்யாணம் ஆகி நல்லா தானே இருக்கிறோம். இருந்தால் கூட இட்ஸ் அன் எக்ஸலண்ட் மேன். நான் இங்கே வீடுக்கு சைடில் கட்டி பெருசு பண்ணேன், மேக்கப் ரூம் அதெல்லாம் வச்சு பண்ணேன். அப்போ இவர் வந்து இவர் வரணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வரணும், நீங்கள் தான் வந்து திறந்தார். வந்துட்டு வந்தார், அவர் தான் வந்தார். தினைக்கே வீடு கட்டின வீடு, எங்கள் அப்பா அது கட்டின வீடு. பட் அந்த போர்ஷனில் கொஞ்சம் கட்டினேன், நான் புதுசாக கட்டினேன். அதுக்கு அவர் தான் வந்து திறந்து வச்சார். அது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தாங்க சொல்ல முடியும். நீங்கள் ஏன்னா கேட்கும் போது முதலே எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அப்படி யோசனை பண்ணி வச்சு, ஏன்னா இது வந்து முதல்ல சொல்லியிருக்கணும். நீங்கள் ஒரு டைரக்டருங்க அப்படி சொல்லுங்கன்னு. ஏன்னா நான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே சொல்லுவேன், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சொல்லுவேன். எனக்கு அதை பற்றி இல்லை, எனக்கு யாருமே அதெல்லாம் என்னை வந்து யாரும் தடை போட முடியாது. பட்டு டக்குன்னு கேட்டோன்னே எனக்கு பிடிப்படல, அவ்வளோதான். பாரதி ராஜா சாரை பற்றி ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் ஏதாவது? இஸ் அ கிரேட் டைரக்டர். தமிழ்நாட்டுக்கு பெரிய மரியாதை மதிப்பு கொடுத்தவங்க. அவர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா, நார்த் இந்தியா எல்லா இடத்துலையுமே அவர் வாங்கியிருக்காரு அவார்டு. ஜனாதிபதி அவார்டு கூட வாங்கியிருக்காரு. அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் பிரம்மாண்டமான டைரக்டர். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசினதுக்கு, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. 52 வருஷம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க. இன்னும் இருக்குது பகிர்றதுக்கு, நிறையா இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் அப்புறமா பகிரலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பகிரலாம். என்னையா தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். அனைவருமே கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசினதுக்கு, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.